ஹாய் வீவர்ஸ், நம்ம பார்க்குறது பல்லாவரம் வெள்ளிக்கிழமை சந்தை. இந்த பல்லாவரம் வெள்ளிக்கிழமை சந்தை எல்லா இடத்துலயும் மக்கள் எல்லாரும் போறாங்க வராங்க தான். ஆனா மிகவும் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ரொம்ப சீப்பா பெஸ்ட். ரெண்டாவது வந்து சாப்பிடக்கூடிய ஐட்டம் வந்து அந்த அளவுக்கு வந்து சுத்தமாகவும் டேஸ்டாகவும் இருக்கக்கூடிய 3 ஸ்பாட் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த 3 ஸ்பாட் பின்னாடியும் 3 பெண்மணிகள் ஒரு முதுகெலும்பா இருந்து உதவி செய்யும். அப்படி நம்ம பார்க்கக்கூடியதுதான் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த காடை ஆம்லேட், அப்புறம் வந்துட்டு நாட்டு முட்டை ஆம்லெட், பிரெட் ஆம்லெட். இந்த 3 விதமான ஆம்லெட்டை வந்து தன்னுடைய கணவரும் பிள்ளைகளும் யார் மூலயமா குடும்பத்தார் கூட சேர்ந்து இந்த பெண்மணி வந்து அந்த அளவுக்கு வந்து உதவி செஞ்சு தன் குடும்பத்தை காப்பாற்றணுன்ற மோட்டிவ்ல ஆரம்பிச்சதுதான் இந்த பிரெட் ஆம்லெட், காடை முட்டை, நாட்டு முட்டையில செஞ்ச ஆம்லெட்ஸ். இதுல வித்தியாசமான என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கடாயே வந்து வித்தியாசமா இருக்கும். இத பாருங்க, இந்த நாட்டு முட்டையில ஒரு கட்லெட் மாதிரி அந்த ஸ்டிக்ல இன்செர்ட் பண்ணி அந்த முட்டையை கலக்கி அதை ஊத்திடுவாங்க. அது வெந்த பிறகு மேல அதையும் எழுந்துரும். அது வந்துட்டு ஒரு கோன்ல வச்சுட்டு கட் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது தவிர பிரெட் ஆம்லெட் ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது காடை. இந்த காடை ஆம்லெட், பிரெட் ஆம்லெட், இந்த குச்சி ஆம்லெட், இது தவிர நாட்டு முட்டையும் காடை முட்டையும் விற்பாங்க. எதுக்கு வந்துட்டு பெப்பர் சால்ட் எல்லாம் போட்டுட்டு நல்லா சுட சுட நல்லா செய்வாங்க. அது பாக்குறது மட்டும் கிடையாது, ரசிக்கிறது மட்டும் கிடையாது, ருசியே அலாதியா இருக்கும். நீங்க போனீங்கன்னா இந்த பல்லாவரம் மார்க்கெட்ல மிஸ் பண்ணக்கூடாத ஒரு ஸ்பாட் எதுன்னு சொன்னீங்கன்னா இந்த ஸ்பாட் தான். ஏன்னா இது வந்து தன் குடும்பத்துக்காக தன் குடும்ப மக்கள் எப்படி சாப்பிடணுமோ அதே மாதிரிதான் சாப்பாடு செஞ்சு தருவாங்க. பொறுமை இருந்தாதான் இவங்க கிட்ட சாப்பிட முடியும். அர்ஜென்டாலாம் எதுவுமே செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. எல்லா மக்களும் உட்காந்துதான் சாப்பிட்டுட்டு போவாங்க. சோ அந்த மாதிரி வந்துட்டு வியாபாரம் நோக்கம் இல்லாமல் மக்களை மகிழ்விப்பது, சம்பாதித்து தன் குடும்பத்தை காப்பாற்றணுன்ற ஒரு நல்ல மோட்டிவ்ல தான் வந்து அந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்ட் அண்ட் டெடிகேஷனோட இந்த காடை முட்டை, நாட்டு முட்டை, பிரெட் ஆம்லெட், ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு டேஸ்டியா செஞ்சுட்டு தன் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய முதல் சிங்க பெண்மணி இந்த வாயில். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, தன் குடும்பத்துக்காக தன் தோல் கொடுக்கிற பெண்மணி ஒரு சிறந்த பெண்மணி இல்லையா? நின்றுட்டே தான் இருக்கணும். மக்கள் கொஞ்சம் கம்மியானதான் உட்கார முடியும். ஸோ எவ்வளவு நேரம் ஒரு பெண்மணி நின்றுட்டு ஒர்க் பண்ணுவாங்கன்றதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். எல்லாத்தையும் சகிக்கிறாங்க. காரணம் என்னன்னா, தன் குடும்பம் மேன்மேலும் வரணும், கடினத்தை விட்டு விலகணும், 4 மக்களுக்கு நமக்கு செஞ்ச ஒரு உண்மை நல்ல முறையில செஞ்சு கொடுக்கணும்ன்றதுதான் இவங்களுடைய மோட்டிவ். பிளஸ் அதன் மூலயமா தன் குடும்பத்துக்கு வருமானத்தை ஈட்டி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பெரிய 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 ஆட்ஸா கொடுக்கணும். தன் குடும்பத்துக்கு தான் தோல் கொடுக்கிற ஒரு சிங்கப்பெண் எங்க இருந்தாலும் அந்த குடும்பம் வந்துட்டு நல்லா இருக்கும். அதே நேரத்துல அவங்களோட கொடுக்கிற உணவு வந்து எப்பவுமே ருசி மட்டும் கிடையாது, அன்போடு சேர்ந்து இருக்கும். அதனாலதான் இங்க வர மக்கள் எல்லாருமே கொஞ்சம் லேட் ஆனா கூட பரவாயில்ல உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது என்னை வந்து ரொம்ப டச் பண்ணிருச்சு. நான் எப்போ போனாலும் இந்த ஆம்லெட்டோ இல்ல காடையோ ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணுவேன். இந்த மிஷின் புதுசா இருக்கும். இதுக்குள்ள இந்த கட்லெட் அந்த ஆம்லெட்டை மிக்ஸ் பண்ணி ஊத்திட்டாங்கன்னா வெந்தாதான் மேல வரும், இல்லைன்னா வராது. இன்கேஸ் அப்படின்னா டர்ன் பண்ணி போட்டுடுவாங்க. இது சம்திங் டிஃப்ரெண்ட். கையெல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே அந்த குள்ளார அவனுக்குள்ளார செட் பண்ணிடுவேன். இது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம், வித்தியாசமான முறையில செய்யும். ஸோ இது எங்கேயும் பார்க்க சென்னையில இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த இதுல பலவரம் கடை முட்டை அப்கோர்ஸ் இதுல நம்ம இருக்கு, இல்லைன்னு சொல்லல. நான் இந்த ஆம்லெட், காடை ஆம்லெட் எல்லாமே ஒரே ஸ்பாட் பேக்கெட் ஃப்ரெண்ட்ல இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. டேஸ்ட் பண்ணுங்க, ருசிங்க. அதே நேரத்துல இவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் பண்ணுங்க. இந்த மாதிரி சிங்க பெண்கள் மேலும் நன்கு வளர வேண்டும். இதனாலதான் சரி. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா இந்த திருசூலம் என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள போறப்ப பாத்தீங்கன்னா இவர் கடைய
பார்க்காத மனிதர்கள் கிடையாது, சாப்பிடாத மனிதர்கள் கிடையாது. காலையில இருந்து இரவு 8 மணி வரைக்கும் தன் குடும்பத்துக்காகவே ஓயாது உழைக்கப்பட்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா, இது சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் என் மனதை திடப்படுத்திட்டு தான் நான் பேசுறேன். பச்சையப்பன் என்று ஒரு மாற்று இருக்கிறது. வேலை செய்ய முடியாது என்று ஒரே காரணத்தினால அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன வேலையை கவர்மெண்ட் அந்த மாற்றுத்திறனாளியால ஒண்ணுமே செய்ய முடியாது பட்சத்தில் தன் மகனுக்காக தன்னுடைய தாய் இந்த கூழ் வியாபாரம் செஞ்சிருப்பாருங்க. இந்த கூழ் வியாபாரம் செய்யறப்ப மட்டுமே இல்லாம இந்த கூழ்ல ஒண்ணுமே மட்டும் நான் பேசுறேன். ஒரு வாட்டி நீங்க ரிசர்ச் பண்றப்ப வந்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் தெரியுமா? இப்படியும் ஒரு கூழ் இருக்குமான்னு ஒரு என்ன சொல்றது அந்த அளவுக்கு டேஸ்ட். இது தவிர 30 ரூபாய்க்கு ஒரு பெரிய சைஸ் ஒரு அந்த மார்க்கெட்ல இருந்து 2 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லா சுத்தி உங்களுக்கு பசியே. ஏன்னா இந்த ராகி கூழ்ல வந்து இந்த அளவுக்கு வந்து சத்து நிறைய. இது கூட அவங்க மோர் போட்டு கொடுப்பாங்க. மோர் வெங்காயம் அது தவிர 11 வருஷம் இந்த மாசம் வந்து மார்கழி இந்த கருவாடு போட்டு இந்த மார்கழி முடிஞ்ச திருப்பி இது தவிர அவங்க கிட்ட வந்துட்டு முறுக்கு அதிரசம். சாயங்காலம் டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தட்டுவடை பஜ்ஜி போண்டா எல்லாமே. நான் காலையில போறப்போ எப்பெல்லாம் நான் போறேன் சொய்யம் புளியப்பம் கடைக்கு போடணும். அதே மாதிரி கூழ் கடைக்கு மறக்காம ரொம்ப எவ்வளவோ சாப்பிடக்கூடிய இடங்கள் ஹோட்டல்கள் இருந்தாலும் மக்கள் அலைமோது இந்த 3 ஸ்பாட் தான் பலரும் நிறைய பேர் தெரியும். இங்க போயிருக்கிறவங்க ஸ்பாட் பார்த்துட்டு ஒரு பெரிய அந்த எல்லாத்துக்குமே என்ன ஒரு தொழில் சுத்தம் இருக்கு. தன்னுடைய அன்பின் வெளிப்பாடாதான் அந்த உணவுகள். ஏன்னா இதன் மூலயமா தான் அந்த குடும்பம் வளருதுன்றப்ப என்ன செய்யறாங்கன்னா ஆத்மார்த்தமா கொஞ்சம் கூட கொஞ்சம் கம்மி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா குவாலிட்டி நிறைய தான் இருக்கணும். காசு இல்லைன்னா கூட பரவாயில்ல, அப்புறம் கொடுங்க அந்த சொல்ல நிறைய கூடிய வார்த்தைகள். ரொம்ப எப்படி பொறுமையா கொடுங்கன்ற சொல்ல வார்த்தைகள் எதுவும் சாப்பிட்டுட்டு கொடுங்க. பணம் மட்டுமே பிரதானமா. இதை பாத்தீங்கன்னா இந்த 11 விதமான சைட் டிஷ்ஷஸ் வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு தேவையோ நீங்க எடுத்து சாப்பிடலாம். இது வந்துட்டு ஒரு அடிஷனல் தான். இது வேற எங்கேயுமே நம்ம பார்க்கவே முடியாது. சோ இந்த அதிசயங்கள்லாம் ஏன் செய்யறாங்க, எதுக்கு செய்யறாங்கன்னா தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணுன்றதுக்காக தான். பெண்மணியும் டைம் கிடைச்சாதான் உட்கார முடியும். அவங்க வந்துட்டு ரொம்ப எல்லாம் கொண்டு வர மாட்டாங்க, லிமிட்டடா தான் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து முடிச்சுட்டு வந்து திருப்பி போயிட்டு ஈவினிங் 4 மணிக்கு இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிடுவாங்க. போகணும் ஈவினிங் டைம்ல போகணும்னா போக முடியாது. நான் மார்னிங் டைம்ல தான் 2-3 டைம்ஸ் நான் போயிருக்கேன். நான் போறப்பெல்லாம் வந்து புதுசா என்னென்ன இருக்குதோ மக்களுக்கு வந்துட்டு நீங்க மக்களாக நீங்க எல்லாருமே செய்ய வேண்டியது என்னன்னா, யாரெல்லாம் இந்த பக்கம் போறீங்களோ வந்து இந்த கூலி ஸ்பாட் பொங்கல் ஸ்பாட்லையும் அப்புறம் வந்து அந்த புளியப்பத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த அம்மா எங்க இருக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த பக்கம் பலவற்று வந்து வந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகும். வந்து கொஞ்சம் தூரம் தட்டி பூச்செடிகளெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, பூச்செடி அந்த நாக்கு வீசுறப்ப தள்ளி பச்சு பாத்தீங்கன்னா இந்த அம்மா ஒரு மாற்றுத்திறனாளிக்கு உண்டான
கவர்மெண்ட் கொடுத்த கடை. இவங்களுக்கு இங்க பாருங்க, சப்போர்ட் பண்ணி பல்லாவரம் மார்க்கெட்ல பாருங்க, நான் தன் வந்திருக்கிறேன். மகனுக்காக பச்சையம்மன் ஒரு கூழ் கடைக்கு தன் தான் வந்திருக்கிறேன். குடும்பத்துக்காக இல்ல, தன் பச்சையப்பன் என்ற மகனுக்காக கூழ் இந்த கடைக்கு தாய் வந்திருக்கிறேன். நின்னுட்டு இவங்களோட மகன் அவனோட வந்துட்டு ஒரு குடும்பத்தை காப்பாத்தணும், குடும்பத்தை சொல்லக்கூடாது வாய் வரல, காப்பாத்தணுன்றதுக்காக ஒரு மாற்றுத்திறனாளி. போலீஸ் அவங்களுக்கு ஒரு கூட சர்டிபிகேட் வரவங்க கொடுத்துருக்காங்க. எல்லார்கிட்டயுமே பையனால வந்து நிக்க கூட முகசுடி முடியாது. பண்ணதே அதுக்கு இல்லாம பதிலா இந்த தாய் நின்னுட்டு ரொம்ப கூழ் வந்துட்டு செஞ்சு கிளீனா கொடுக்குறாங்க. கொடுப்பாங்க. கூழ் 2, மட்டும் 3 கிடையாது, இந்த சைட் மண்பானைகள் டிஷ் எல்லாம் வச்சுதான் பாத்தீங்கன்னா இவங்களோட மிரண்டிடுவீங்க. வியாபாரமே. நான் சொல்றதை விட அந்த அம்மா மண்பானையில சொல்லுவாங்க. அவ்வளவு வாங்க அழகா பேசலாம். இருக்கும், பாத்திரங்கள் நீட் அண்ட் கிளீனா இருக்கும். அவங்க கூட பேசலாம் வாங்க. கடை 10 மணி வரைக்கும் சந்தை, இது வார சந்தை, பல்லாவரம் சந்தை. 10 மணிக்கு கடை போடுவோம், மணி 3 மணி வரைக்கும் இந்த கடை இருக்கும். கூழ் நல்லா இருக்கும் குடிச்சா. சைடிஸ் எல்லாமே நல்லா போடுவோம், நானே செய்யறது. கூழ் கடை வைக்க ஆரம்பிச்சீங்க, எதுக்காக வைக்கிறீங்க? என் பையன் கொஞ்சம் மாற்றுத்திறனாலே, அவர் உடம்பு முடியாத பிள்ளை, அவனை வச்சுன்னு வேலைக்கு போக முடியாது என்னால. அதனால அவனை வச்சுதான் அந்த கூழ் கடை போடுறேன் நானு. இது கவர்மெண்ட் உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்திருக்கா? கொடுத்துருக்காங்க கூழ் கடை போட சொல்லிலாம். அவனை வச்சு நான் அந்த கூழ் கடை நடத்துறேன். ஏன் இந்த கூழை வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்க, எதுக்காக? நல்ல மக்களுக்கு வந்து நல்ல ஒரு வரப்பிரசாதமா இருக்கணும். இந்த சாப்பாட்டை சாப்பிட்டா எந்த நோய் நொடியும் வராது. நல்ல ஸ்ட்ராங்கான சத்தான ஒரு சாப்பாடு இது இருக்கு. இன்னும் கொஞ்ச காலத்துக்கு இதெல்லாம் தெரியாத போயிடும் மக்களுக்கு. இது இருக்கணும், இன்னும் நல்லா இருக்கணும்ன்றதால அதை வச்சு செஞ்சு கொடுத்துருவோம். எவ்வளவு வருஷம்? ஒரு சொம்பு வந்து 30 ரூபா. என்னெல்லாம் சைட் டிஷ் தருவீங்க? மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சை ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய், புளி மிளகா, மோர் மிளகா, பச்சை மிளகாவும் இருக்குது, வதக்குனது, மாங்காவும் இருக்கு. இதெல்லாம் உண்மையா நீங்க சொன்னது? எல்லாமே உண்மையா இருக்கும். தட்டுல சைடிஷா வச்சு காட்டிருப்பாரு பாருங்க, எல்லாமே நல்லா இருக்கும். இவ்வளவா இருக்கா? இவ்வளவும் இருக்கு இந்த கடையில. கருவாட்டு தொப்பு கூட இருக்குது. ஆனா இது கொஞ்சம் மாலை போட்டுங்கிறது சாமிங்க வருதுன்றதுல இந்த மாசத்துல போடல. இல்ல அடுத்த மாசம் எல்லாம் கண்டிப்பா இருக்கும். எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் வருவீங்க இங்க இருப்பீங்க? 10 மணிக்கு வருவேன். கரெக்டா 3 மணிக்குள்ள இந்த கூழ் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் ஈவினிங்ல தட்டுவடை போண்டா வடை போடுவேன். ஓ அப்படிங்களா? ஈவினிங் கடை வந்து பாக்கணும்னா உங்களுக்கு வந்து லேண்ட்மார்க் எங்க பக்கத்துல என்ன இருக்கு? நான் நேரா வந்து இந்த கூழ் கடைக்கு வரணும், எனக்கு சுத்த முடியாது. இந்த பஜார் வந்து பெருசா இருக்குது இல்லையா? சண்டைனா மேம்பால பிரிட்ஜ்ல இருந்து இப்படி வந்தா பக்கம். பல்லாவரம் ரயில்வே ட்ராக்ல இருந்து மேம்பால பிரிட்ஜ்ல இறங்கி வந்தா இதுதான் இந்த சைடு. இந்த சைடு பிரிட்ஜ்ல இருந்து இப்படி வந்தா கொஞ்சம் கிட்ட இது கூழ் கடை. திருச்சூலம் கேட்ல இருந்து வந்தா ரொம்ப லாங்கு. வந்துட்டு ஆயிஷா ட்ரேடர்ஸ் இருக்குது, பக்கத்துல ஒரு பிரியாணி கடை இருக்கு. ஆனா இந்த கடை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரத்தடி கீழே தான் நின்னுட்டு இருக்காங்க. இந்த அம்மா தன்னோட குழந்தைக்காக வந்து தன் குடும்பத்தை காப்பாத்தணுன்றதுக்காகவும் அவங்களுக்கு பதிலா இவங்க நின்னுட்டு தான் வந்துட்டு கூழ் வியாபாரம் செஞ்சுட்டே இருப்பாங்க. கூழ் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வீட்டுல கூட இந்த மாதிரி செய்ய முடியாது, அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். ஆனா அந்த கொடுக்குற சைட் டிஷ் வந்து அதுக்கே வந்து இவங்க கொடுக்குற அமௌண்ட்டுக்கு வந்து சரியாயிடும் போல இருக்கு. தாராளமான மனசு போல இது. உங்களுக்கு அத்தனை ஐட்டம் கொடுத்து இவங்க செய்யறாங்க. நன்றி, வணக்கம். எல்லாருமே இந்த கூழ் நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? சோ பாத்தீங்கல்ல மக்களே, இந்த குழந்தைகள்ல இருந்து முதியோர்கள்ல இருந்து யாராக இருந்தாலும் இந்த பல்லாவரம் சந்தைக்கு வந்தா இந்த கூழை குடிக்காம போக மாட்டாங்க. சோ இந்த அளவுக்கு வந்து நல்ல கூழ், உடம்புக்கு நல்ல சத்தான 10-11 விதமான சைட் டிஷ்க்கு 30 ரூபாய்க்கு என்ன கிடைக்கும்? ஆனா நீங்க சாப்பிடக்கூடிய சத்துக்கள் எல்லாமே தங்களோட உடலுக்கு தெரியாது. பாருங்க, மோர் கடைஞ்சிட்டு தயிர் கடைஞ்சி இந்த கூழ்ல மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப ஹைஜீனா இருக்கும். இங்க ஒரு முறையும் அந்த பாத்திரம் கிளீன் பண்ணி குடிக்கிறதுக்கு வந்துட்டு பெரிய வித்தியாசமா இருக்கு. தொழில் தர்மம் என்றதை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம அன்போடு கொடுக்குறாங்க, சுத்தமாவும் கொடுக்குறாங்க. பாக்குறாங்க பாக்கலன்றது கிடையாது. பாருங்க எவ்வளவு அழகா நீட் அண்ட் கிளீனா கொடுக்குறாங்க பாருங்க. சோ இதுக்காகவே மக்கள் எல்லாரும் வருவாங்க. ஒரு சில நேரத்துல வந்து தீர்ந்து போயிடும். அப்ப வந்து ஐயோ கூழ் இல்லையே சொல்லிட்டு போற மக்கள் இருக்கிறாங்க. சோ நேற்று முந்தின நாள் மழை ஜாஸ்தியா இருந்ததுனால இந்த வாட்டி கூழ் கம்மியா கொண்டு வந்திருந்தாங்களாம். சோ இது பாருங்க முடிஞ்சு போச்சு கூழ் சொல்றாங்க. இந்த மாதிரி கிராமத்து சமையல், கிராமத்து முறையில செய்யற ஒரு 3 ஸ்பாட்களை பல்லாவரம் சந்தைக்கு போனா மறக்காம சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருக்கும். 2வது, இந்த 3 சிங்க பெண்மணி சப்போர்ட் பண்ணுறதுக்காக கொடுக்கறதுக்காக ஒரு இயற்கை சந்தோஷமா நடத்துனதுக்காக ஆரோக்கியமான உணவு கொடுக்குற அத்தனை பேருமே ஈடுபாடோடு நிறைய பேர் மாத்துக்கு வருவாங்க போவாங்க, இன்னைக்கு இருப்பாங்க நாளைக்கு வராம போயிடுவாங்க. ஆனா மக்கள் எல்லாருமே விருப்பம்
நீங்க சிரமமா இருந்தாலும் செய்யுங்க. நாம ஒரு 2.5 கிலோமீட்டருக்கு வந்துட்டு இந்த கடைகள் எல்லாருமே பொதுமக்கள் வந்து நம்ம பாருங்க வியாபாரிகளுக்கு வந்து ஒரு சிறந்த உணவு கொடுக்குறாங்க. அவங்களோட சப்போர்ட்டையும் ரெண்டாவது வந்து இதுல 2 பேர் மாற்றுத்திறனாளிகள். அந்த முதல்ல இந்த கடை பார்த்தவருக்கு எல்லாருமே இந்த கூழ் கூழ் நல்லா இருக்கா? சொல்றது கஷ்டமா இருக்கு. ரெண்டாவது இந்த எப்படி மாயமா இருக்கு? தன் குடும்பத்துக்காக பண்றாங்க. மூன்றாவது இந்த தாய் வந்து தன்னுடைய மகன் எந்த நேரம் செய்ய முடியாது, தன் குடும்பத்தை காப்பாற்ற முடியாது, அவனுக்கு வந்து இது கூழ் கடை போட்டு குடிக்காதும் அவனால இந்த இதை செய்ய முடியாத தன்னுடைய வேலைகள் வந்து எந்த வேலைக்கு போகும்போது அவங்க பார்க்க முடியாத அவங்களுக்காக இந்த செய்யறாங்க. இது வெள்ளிக்கிழமை ஒரு நாளைக்கு மட்டும்தான் இது செய்யுது. வீடு நாட்கள்ல வந்து கிராஸ் பண்ணி போறது ஏர்போர்ட் அந்த இடத்துல இந்த தாய் வந்து முறுக்கு பஜ்ஜி போண்டா தட்டுவடை சோ எப்படியும் தந்தாங்க. ஒரு சந்தோஷம், ஒரு ஆத்மார்த்தமான ஈடுபாடு. எல்லாருமே இந்த கூழ் கூழ் நல்லா இருக்கா? எல்லாருமே எப்படி இருக்கு? அவங்களும் அந்த குவாலிட்டி இருக்கும். குவாலிட்டி நல்லா இருந்தாதான் அவங்களே செய்யறாங்க, இல்லைன்னா செய்ய மாட்டாங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. தி பெஸ்ட் ஒரு வியாபாரம் நீங்க ஒரு வாட்டி எல்லாரும் கண்டிப்பா அவ்வளவுதானம்மா? ஒரு போட்டா அவருக்கு